ஓம் ஸ்ரீ சாய்ராம். நாம் நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமகதா கேட்டிருப்போம். வால்மீகி எழுதினது, அதுக்கப்புறம் கம்பர் எழுதினது. ஆனால் ராமகதா ரசவாகினி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த ராமரே கீழே இறங்கி வந்து நமக்காக ராமகதா ரசவாகினியாக அழகாக எழுதி கொடுத்துருக்காரு. சுவாமி இந்த ராமகதாவில் நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் படித்து பார்க்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு ராமகதா ரசவாகினியில் பிடிச்ச ஒரு சீன் என்ன அப்படின்னா, ராமர் வந்து லக்ஷ்மணா கிட்ட வந்து சீதையோட ஜுவல்ஸ் கொடுத்து இது சீதையோட ஜுவல்ஸ் தானா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவார். லக்ஷ்மணா எல்லா ஜுவல்ஸையும் எடுத்து பார்த்துட்டு அவரால் வெறும் கால் மெட்டியை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போது லக்ஷ்மணா ராமர் கிட்ட சொல்லுவார், நான் வந்து சீதையோட காலை தவிர அவங்கள தலையை நிமிர்ந்து அவங்களோட முகத்தை நான் பார்த்ததே கிடையாது, அதனால என்னால் மெட்டியை மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்கும்போது இதை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதை கேட்கும்போது நம்மளும் இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. நம்ம சோஷியலி எவ்வளோ ப்ரொக்ரெசிவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் வந்து சுவாமியும் இதுதான் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? ஸோ இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நம்ம ஃபாலோ பண்ணால் ஐ திங்க் இட் வுட் மேக் சுவாமி ஆல்சோ ஹாப்பி. ஜெய் சாய்ராம்.